சின்னஞ்சிறு மழலைகள் சூழப்பட்ட அழகிய ஒரு கிராமம். குளிர்ந்த காற்று, பச்சை மரங்கள், ஒலிக்கும் பறவைகளின் கீதம். இங்கே வாழ்வது ஒரு சொர்க்கம் போல இருக்கும். அந்த கிராமத்தில் தனது குடும்பத்துடன் ராமு வாழ்ந்து வந்தான். அவன் புத்திசாலி, எப்போதும் சுறுசுறுப்பானவன். பள்ளியில் முதல் மாணவனாக திகழ்வான். கனவை விரிவாக கணக்கிடுவான். பாடங்களை வேகமாக கற்றுக்கொள்வான். ஆனால் அவனுக்கு ஒரு சிறிய பழக்கம் இருந்தது. சில நேரங்களில் சின்ன சின்ன பொய்களை சொல்லி விடுவான். உதாரணத்திற்கு, வீட்டில் அவனுக்கு வேலை கொடுத்தால், நான் ஏற்கனவே செய்துவிட்டேன் அம்மா என்று சொல்லிவிடுவான். அல்லது நண்பர்களிடம், இந்த புத்தகத்தை படித்து முடித்துவிட்டேன் என்று சொல்லிட்டு படிக்காமல் விடுவான். அவனுக்கு இது ஒரு சாதாரண விஷயமாக தோன்றியது. ஆனால் உண்மையில் அது அவனுக்கு ஒரு பழக்கமாக மாறியது. ஒரு நாள் பள்ளி ஆசிரியர் அனைவரையும் பள்ளி மண்டபத்தில் கூப்பிட்டனர். இன்று நாம் ஒரு சிறப்பு விளையாட்டை விளையாடப் போகிறோம் என்றார். மாணவர்கள் ஆச்சரியத்துடன் அவற்றை பார்த்தார்கள். அவர்கள் அனைவரும் ஆர்வமாக இருந்தனர். ஆசிரியர் தனது கைப்பையில் இருந்து ஒரு சிறிய மரப்பெட்டியை எடுத்து வந்து டேபிளில் வைத்தார். இந்த பெட்டிக்குள் ஒரு அழகான பொம்மை இருக்கிறது என்று கூறினார். நீங்கள் யாருக்கும் தெரியாமல் இதை பெற முடியுமா? மாணவர்கள் ஒவ்வொருவராக அங்கு வந்தனர். அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் யாரும் பெற்றுவிட முடியவில்லை. அப்போது ஆசிரியர் ராமுவை அழைத்தார். ராமு, நீ புத்திசாலி, நீ இதை யாருக்கும் தெரியாமல் எடுத்துவிட முடியுமா? ராமு பொறுமையுடன் தலையசைத்தான். நிச்சயமாக ஆசிரியரே. அவன் அந்த பெட்டியை வீட்டிற்கு எடுத்து சென்றான். இன்று இரவு ராமு தனது அறையில் அமர்ந்து அந்த மரப்பெட்டியை பார்த்து கொண்டிருந்தான். நான் இதை எடுத்து விட்டால் யாருக்கும் தெரியாது, ஆனால் எங்கே தெரியுமே, எனக்கு தெரியுமே. அவன் மனதில் குழப்பம் தோன்றியது. நான் யாரையும் ஏமாற்ற விரும்பவில்லை, நான் நேர்மையாக இருக்க வேண்டும். அவன் பெட்டியை திறக்க நினைத்தான். ஆனால் அவனது மனம் தயங்கியது. இது தவறான செயல். யாரும் பார்க்கவில்லை என்றாலும் நான் என் மனசாட்சியை பார்க்க வேண்டும். அவன் பெட்டியை மூடிவிட்டான். அடுத்த நாள் ராமு பள்ளிக்கு சென்றான். அவன் பெட்டியை ஆசிரியரிடம் கொடுத்தான். நீ பெட்டியை திறக்கவில்லையா என்று ஆசிரியர் கேட்டார். இல்லை ஆசிரியரே, யாரும் பார்க்கவில்லை என்றாலும் எனக்கே தெரியும், நான் நேர்மையாக இருக்க விரும்புகிறேன். ஆசிரியர் மகிழ்ச்சியுடன் ராமுவை பாராட்டினார். இதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். அறிவுக்கு நல்லொழுக்கம் சேர்ந்தால்தான் அது முழுமையானது. அந்த நாளிலிருந்து ராமு எப்பொழுதும் நேர்மையாக வாழ்ந்தான். அவன் அனைவருக்கும் நல்ல ஒரு உதாரணமாக மாறினான். நாட்கள் சென்றவுடன் ராமுவின் நேர்மையான வாழ்க்கை அனைவருக்கும் ஒரு உதாரணமாக மாறியது. ஒரு நாள் அவனது நண்பன் செந்தில் ஒரு பெரும் தவறு செய்துவிட்டு அதை மறைக்க நினைத்தான். ஆனால் ராமுவின் நடத்தை நினைத்து செந்தில் அதை பகிரமாக ஒப்புக்கொண்டான். நீ நேர்மையாக இருந்தால்தான் உன்னை காணும்போது எனக்கு அப்படியே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்று செந்தில் சொன்னான். இதில் ராமுக்கு பெரும் மகிழ்ச்சி. நேர்மை என்பது நம்மை மட்டுமல்ல, பிறரையும் நல்லவராக மாறும் என்று அவன் உணர்ந்தான். ராமு நேர்மையாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தாலும் அவன் மனதில் இன்னும் ஒரு குழப்பங்கள் இருந்தன. அவன் வீட்டில் அம்மாவிடம் கேள்வி கேட்டான். அம்மா, நம்முடைய நேர்மை யாருக்கும் தெரியாவிட்டால் அது முக்கியமா? அம்மா அன்பாக சிரித்தாள். ராமு, நீ உன் மனசாட்சியிடம் நேர்மையாக இருந்தால் அதைவிட முக்கியமானது எதுவும் இல்லை. அப்பாவும் சொன்னார், நீ ஒரு நாள் பெரிய மனிதராக வேண்டும் என்று. உன் நேர்மை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும். உலகம் உன்னை நேர்மையானவனாக மதிக்கும். ராமுவிற்கு உற்சாகமாக இருந்தது. அவன் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதில் மேலும் உறுதி பெற்றான். ஒரு நாள் ராமுவின் பள்ளியில் ஓர் ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் தங்க பதக்கம் கொண்டு ஒரு அழகிய பேனா வாங்கியிருந்தார். அந்த பேனாவை மேசையில் மீது வைத்துவிட்டு தலைமை ஆசிரியர் வெளியே சென்று விட்டார். பின் மாணவர்கள் வகுப்பறையில் இருந்து வெளியேறியதும் அந்த பேனா காணாமல் போய்விட்டது. தலைமை ஆசிரியரின் பேனா யாரோ எடுத்து விட்டார்கள் என்று பள்ளியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆசிரியர்கள் எந்த மாணவரும் எடுத்திருக்க முடியாது என்று கூறினார்கள். ஆனால்
அடுத்த நாள் பள்ளியின் அறிவிப்பு பலகையில் ஒரு செய்தி எழுதப்பட்டிருந்தது. பேனாவை எடுத்த மாணவர் அதை திருப்பி தரலாம். யாருக்கும் எந்த குற்றவாளித்தனமும் சுமத்தப்படாது. மாணவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். யாரும் எந்த பதிலும் சொல்லவில்லை. அன்று மதிய நேரத்தில் ராமு தனது நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் நண்பர்கள் செந்தில் பயந்து முகத்துடன் தோன்றினான். ராமு, நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். என்ன ஆயிற்று செந்தில்? நேற்று தலைமை ஆசிரியரின் பேனாவை எனக்கு மிகவும் அழகாக தோன்றியது. நான் யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து அதை எடுத்துவிட்டேன். ஆனால் என் தவறு இப்பொழுது புரிகிறது. என் மனசாட்சி மாறாமல் என்னை குற்றவாளியாக உணர செய்கிறது. ராமு ஆச்சரியமாக பார்த்தான். அவனுக்கு செந்திலை திட்ட வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் ராமு அறிந்த ஒரு முக்கிய உண்மை, நல்ல வழிகாட்டல் தான் உன்னை நண்பனின் கடமை. செந்தில், நீ செய்தது தவறு. ஆனால் உன் மனசாட்சி உன்னை திரும்பி அழைக்கிறது. அதற்கு பதில் நேர்மையாக இருந்து பேனாவை திருப்பி தரலாம். செந்தில் தயங்கினான். ஆசிரியர் என்னை திட்டமாட்டாரா? இல்லை, அவர்கள் உன் நேர்மையை பாராட்டுவார்கள். நான் உன்னுடன் வருகிறேன். மறுநாள் செந்தில் தலைமை ஆசிரியரின் அறைக்கு சென்றார்கள். என்ன விஷயம் பிள்ளைகளே? செந்தில் திகழுடன் பேனாவை எடுத்து கொடுத்தான். மன்னிக்கும் தலைமை ஆசிரியரே, நான் தவறாக இந்த பேனாவை எடுத்துவிட்டேன். ஆனால் இது தவறு என்பதை கணிப்பதற்கு என் மனசாட்சி என்னை அமைதியாக இருக்க விடவில்லை. அதனால் திருப்பி தருகிறேன். தலைமை ஆசிரியர் மெதுவாக நகைத்தார். நீங்கள் இருவரும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறீர்கள். தவறு எல்லாம் செய்பவர்கள், ஆனால் அதை உணர்ந்து திருத்துவதே உண்மையான நல்லொழுக்கம். அவர்கள் செந்திலை மன்னித்து அனைவரும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை பாடமாக எடுத்துக்கொள்ள செய்தனர். அந்த நாளிலிருந்து செந்தில் மட்டுமல்ல, பள்ளியில் அனைத்து மாணவர்களும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உறுதியெடுத்தனர். ராமுவின் நேர்மையை நடைமுறைகள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக மாறியது. கிராமத்தில், பள்ளியில் எல்லோருக்கும் ராமு நேர்மையின் உருவமாக உணர்ந்தான். அவன் வளர்ந்து ஒரு சிறிய மனிதராக ஆனபோது அவனது பெயர் எங்கும் சிறப்பாக பேசப்பட்டது. நேர்மை வாழ்க்கையின் உண்மையான செல்வம் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் நேர்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதே நம் நல்லொழுக்கம் கடைபிடி. This video is sponsored by BuyMoto eShopping mobile app. BuyMoto eShopping mobile app available on Play Store and App Store. Link in description. Check it now. Product review.